பயம் இல்லை என்றால் வாழ்வு இல்லை. தேவ பயம் இல்லை என்றால் முன்னேற்றம் இல்லை. தேவ பயம் இல்லை என்றால் செழிப்பு இல்லை. அந்த வசனம் படிச்சு பாருங்க. முதல் வசனம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. கவனிங்க, அவன் வாழ்க்கையில் நடக்கிற முன்னேற்றங்களை பாருங்கள். எல்லா முன்னேற்றங்களை பாருங்க. ஹலோ, எல்லாரும் ஓப்பனா பேசுறேன். நல்லா பாருங்க. நல்லா ஜெபம் பண்ணலாம், நல்லா வேதம் வாசிக்கலாம், நல்லா ஊழியம் பண்ணலாம். கர்த்தருக்கு பயப்படணும். இரண்டாவது ஊழியனுக்கு பயப்படணும். அது முன்னேற்றத்தை கொண்டு வரும். சொல்லுங்க, முன்னேற்றம். என்னை பாருங்கள் எல்லாரும். 3ஆம் வசனம் வீடு. அடுத்து 5ஆம் வசனம் சீயோன் பட்டணம். அடுத்து எருசலேம் நகரம். அடுத்து இஸ்ரவேல் தேசம். முன்னேற்றங்களாம் போது இப்படி சொல்லுங்க. வீட்டுக்குள்ளே போய், பட்டணங்களுக்குள்ள போய், நகரங்களுக்குள்ள போய், தேசமெல்லாம் பரவி பலன் தரும். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. See, there is a progress in God when you obey the Lord. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, திரும்ப சொல்லுகிறேன், வீட்டுக்குள் ஆசீர்வாதமா இருக்குது நல்லது. ஆனா தேவன் சொல்றாரு, உன்னை பட்டணத்தில் ஆஸ்வதிக்கப்படுவேன். 3ஆவது சொல்லுகிறார், உன்னை நகரங்களிலே, மெகா சிட்டிஸ். அது மட்டுமல்ல, I am not satisfied, அதில் எனக்கு திருப்தி இல்லை, உன்னை தேசம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாக வைப்பேன். ஆதியாகமத்தில் கர்த்தர் சொன்னார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எப்ப தெரியுமா? எப்போ? ஆண்டவருக்கு. இத ஆபிரகாம் சொல்லல, கர்த்தரே சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அந்த 22ல சொல்லுகிறார். 3ஆம் வசனத்திலே 22:12 சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹலோ, நீங்க சொல்லுவீங்க, நான் சில பேரை சொல்லுவேன், ஐ டோன்ட் கேர், எனக்கு பயமே இல்லை. நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுவீங்க, ஆனா பதில் உண்மையான பதில் அல்ல. ஆனா தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து, நீ கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். ஆண்டவருக்கு தெரிஞ்சா கட்ட எனக்கு தெரியும். என்னங்க இப்படி சொல்லி சில பேர் ஏமாத்துறாங்க, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர். ஹலோ, கர்த்தருக்கு தெரிந்தா கர்த்தருடைய ஊழியனுக்கு தெரியணும். என்னங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் பார்த்து, வாட் எக்ஸலன்ட் ஸ்டேட்மென்ட், என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மென்ட். பொன்னை விட, புகழை விட, செல்வத்தை விட, எல்லாவற்றை விட பரலோகம் எனக்கு சொல்லுகிற சாட்சி எனக்கு புகழ்ச்சி. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, பரலோகம் சொல்லும் சாட்சி.